புகழ் கொண்ட என் தலைவன் முருகனையும், எளியோரின் காவலன் முகமதுவையும், மறுமையின் நாயகன் தோழர் இயேசுவையும், பூவுலகின் புதல்வன் புத்தனையும், வணக்கத்துக்குரிய வள்ளலாரையும், பகுத்தறிவின் பகலவன் தந்தை பெரியாரையும் வணங்கி என்னோடய உரையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த காலேஜுக்கும் எனக்கும் நேரடி கனெக்ஷன் என்னவாக இருக்குன்னா, இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நான் பிறந்தேன் 1996. ஸோ இதே திருச்சியில் தான் இந்த காலேஜ் உருவாச்சு, இதே திருச்சியில் தான் நானும் உருவாகியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு கனெக்ட் மூலயமா இந்த ஒரு கல்லூரியில் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவர்கள் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே என்னோட பெரியவர்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து. பட் ஸ்டில் ஸோ நிறைய நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. இந்த ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, சதீஷ் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னப்போ இது வந்து ஒரு சமத்துவ பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் முஸ்லீம், கிறிஸ்டின் அண்டு ஹிந்து சேர்ந்து பண்ணலான்னு. ஆனால் நான் வந்து இந்த சமத்துவ பொங்கல் எப்போவுமே என்னை வந்து ஒரு உத்வேகமாக ஏன் வச்சுக்கோங்கன்னா, இந்த சமத்துவ பொங்கல்னால தான் நான் என்ன பண்ணேன், பிறப்பால் இஸ்லாமியனான நான் வந்து செயல்பாடுகளால் என்ன சொல்கிறது, பெரியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், கலைஞரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், திராவிடத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நான் பிறப்பால் ஷேக் அப்துல்லா என்ற பெயர் அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறது எப்போவுமே கடவுள் மறுப்பாளன் தான் என்னை அடையாளப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் கடவுள் மறுப்பாளரையும் ஒருத்தரை கூப்பிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இது தமிழ் திருநாள், எல்லாருக்குமான திருநாள். ஸோ அதனால் அந்த ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் நிறையா சொன்னாங்க நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்னு. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்கேன். விச் இஸ் நான் 11வது படிக்கும்போது என்ஜிஓ ஆரம்பிச்சது. ஐயா சொல்லும்போது டீச்சர்ஸ் தான் எல்லாமே. எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி விளையாட முடியும், இப்போ எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் என்ன பண்ணேன், தலைவரை கையில் குத்திக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். அப்போ ஆசிரியர்களுக்கு இன்னும் எப்படி நம்ம அன்பு வெளிக்காட்ட முடியும்னா, எங்கள் ட்ரஸ்ட் நேம் வந்து நான் படித்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஏன்னா எல்லோரும் மெமோரியல் ட்ரஸ்ட் வைப்பாங்க, இறந்து போனவங்களோட பேர் வைப்பாங்க. பி ஃபார் பாண்டியன், எஸ் ஃபார் சந்தன கோபாலகிருஷ்ணன், ஆர் ஃபார் ராம்குமார். நான் கேபி ஸ்கூலில் படித்தேன் தில்லைநகரில். இன்னமும் அவங்க அங்கே டீச்சர்ஸாக இருக்காங்க. எங்களை மாதிரி தங்கமான மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் சாரோடது தான். ஸோ நான் இன்னொரு கல்லூரிக்கு போகிறப்பலாம் என்னோடய டீமில் சொல்லி தான் போனாங்க, டே ஏதாவது போய் சொல்லிட்டு வந்துடாதான்னு. நான் எல்லா கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வருவேன். ஸோ செக்ரட்டரி ஃபாதர் இருக்காங்க, அண்ணன் இருக்கார், அவங்க முன்னாடி சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இந்த கல்லூரியிலேருந்து இனி வருடந்தோறும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் 10 பேரை அவங்களுக்கான என்ன ஃபீஸாக இருந்தாலும் அந்த பிஎஸ்ஆர் டெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி. ஸோ இப்படி ஒரு சூப்பரான சூழலில் என்னை வந்து அழகுபடுத்தி பார்த்த கல்லூரி நிறுவனத்துக்கும் அழகழகாக இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. மனிதநேயம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் உயிர்ப்போட வச்சுருக்கோம். வேறு அதை தாண்டி லிட்ரலி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.